ஹார்திக் பாண்டியாவுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் சேம் ப்ளாய் தான். டீப்ல ஒரு ஆள் வச்சு பேக்ல அடிக்க விட்டாங்க பாருங்க. அதான் ஆன் பால் ரைட் சார் சமயத்தை அடிக்க விட்டாங்க. அதான் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், சிபி இந்த மாதிரி மேட்ச்ல நீங்க சிவன் டூபே கொடுக்கலன்னு வச்சுங்களேன், I'm telling you, it's going to be instrumental in most of our victories against tough opponents. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் மேட்ச்ல நீங்க சிவன் டூபே கொடுக்கலன்னா, திடீர்னு ஒரு பிக் கேம்ல பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் மாதிரியோ ஆடணும்னு ஆட போறதுன்றது வேற விஷயம். அண்ட் ஒரு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஆடும்போது நேரம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்துட்டு அப்புறம் அவர் திடீர்னு நேரத்துல பாயிண்டே கிடையாது. அவர் எப்போ வார்ம் அப் பண்ணுவாரு? ஸோ இதுல ஒரு 4 ஓவர்ஸ் கொடுத்து ஒரு 3-4 விக்கெட் எடுத்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி அந்த மிஸ்டேக்கா பண்றோம். சிவன் டூபே கொடுக்கணும், அது ஓகே. இப்போ கடைசி ஓவர் ஒருத்தத்தை கொடுக்குறாங்க, சிராஜ் கொடுக்குறாங்க. அவர் வந்து இல்லை எப்படியும் ப்ராப்ளமே இல்லை, 6 6 அடிச்சா கூட நம்ம தான் வென்னிட்டு குட் லைன்ல போடுறது. நான் என்ன சொல்றேன், அந்த 6 பால் ட்ரை 6 யார்க்கர்ஸ்ன்றேன். ஏன் பண்ண பண்ணிக்கிறீங்க? அப்பதான் லாஸ்ட் ஓவர் போடுற அந்த சைக்காலஜி வரும். அதுல 6 யார்க்கர் போட ட்ரை பண்ணி ஒரு 4 க்ளோஸ் பால் இருந்தா கூட அது கஷ்டம் அடிக்கிறது. ஓவர் பிச் பால் கட்சியில் அடிக்கிறது கஷ்டம். ஷூ கிட்ட பிச் ஆச்சுன்னா யாருக்கு கொஞ்சம் முன்னாடி கூட பரவாயில்ல. பட் நீங்க குட் லைன் முடியும் ஷூர் 6, உள்டா போட்டா 6. ஸோ அதை வந்து அப்படி விட்டுறோம். இதை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணிடும். இட்ஸ் அ ரெகுலர் ஒரு அபிஷியல் பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி, அல்வா மாதிரி கிடைக்குது. டூபே வந்து யூஸ் பண்ணாததும் இந்த லாஸ்ட் ஓவர் வீட்டும் பெட்டரா யார்க்கர் போட ட்ரை பண்ணது தான் ஒரு லவ்லி ட்ரையல் மேட்ச். அதை ஒரு கோட்டை இதெல்லாம் எங்க காஸ்ட் ஆகும் பாருங்க. பெரிய செம்ம டீம் கட்சியில 3 overs 24 to win அப்படிலாம் வரும்போது நீங்க யார்க்கர் போடாம தப்பிங்க நடந்து பாருங்க.